காலில் பச்சை நரம்பு தெரியுது, அங்கங்கே புடைச்சிட்டு இருக்குது, இப்படி மேலாப்பில் வருது, சில இடத்துல புண்ணாகி அப்படியே ரத்தம்லாம் கசிவு ஆகுது, ரொம்ப நேரம் நின்னா வலிக்குதுன்னு நினைக்கிறவங்க அது வேரிகோஸ் வெயினாக இருக்கும். அப்படி நினைக்கிறவங்க அதுக்கு தீர்வே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, அது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ், பாதத்தில் இருக்கிற எல்லா மசில்ஸையும் சர்க்குலேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது மூலம் சரி பண்ண முடியும். அண்டு வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறது மூலம் ரொம்ப நேரம் நிற்காமல் இருக்கிறது, டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலம் நல்லா பண்ண முடியும். இன்னைக்கு அது எப்படி வருதுங்கிறத சொல்லி, அதுக்கு பின்னாடி இருக்க பயாலஜி சொல்லி அதை எப்படி க்யூர் பண்ணலாங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எக்ஸசைஸ் வந்து அதுக்கு நிறையா 7 நாளைக்கோ 15 நாளைக்கோ டெய்லி 1 மணி நேரம் நான் சொல்லித்தரதுனால அது என்னால் லைவில் ஆன்லைனில் தான் சொல்லித்தர முடியும். இது ஏன் வருதுன்னு இப்போ நான் சொல்லிட்டு எப்படி தீர்வுங்கிறத சொல்லிடுறேன். ஏன் வருதுன்னா, நம்ம உடம்புல தமனி சிரைன்னு இருக்குங்க. சிரைன்னா வெயின், தமனின்னா ஆர்ட்ரி. வெயின் வந்து உடம்புல இருக்க கெட்ட ரத்தத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் லங்ஸ்ல சுத்தம் பண்ணி அப்புறம் ஹார்ட்டுக்கு அனுப்பிச்சு அப்புறம் தமனி வழியா ஆர்ட்ரி வழியா உடம்புக்கு நல்ல ரத்தம் எல்லாம் பாஸ் ஆகுது. அந்த வெயின்ல தான் வேரிகோஸ் வெயின் வருது. உடம்புல இருக்க கெட்ட ரத்தத்தை வெயின் எடுத்துட்டு போறப்ப என்ன நடக்குதுன்னா, பாதமெல்லாம் தூரமா இருக்கிற இடம் அங்கிருந்து கரெக்ட் நம்ம மகிழ்ச்சியாகவும் நம்ம ஹெல்த்தியாகவும் நல்ல பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்ல வாழ்க்கையா இருக்கிறப்போ அதெல்லாம் நடக்காது. ஆனால் நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் லோட் அதிகம், தூக்கமின்மை, மன அழுத்தம், இந்த காரணங்கள்னால என்ன ஆகுதுன்னா, அந்த கெட்ட ரத்தம் ப்ராப்பராக வந்து வெயினில் போய் சுத்திகரிப்பு நடந்து நல்ல ரத்தமாக வந்து உடம்புக்கு வர்ற ப்ராசஸ் கொஞ்சம் தடைப்பட்டு அந்த இடத்துல எல்லாம் அந்த கெட்ட ரத்தமெல்லாம் கொஞ்சம் அந்த இடத்துல தங்கி தான் அது வந்து வெயின் வந்து வீங்கிற மாதிரி தடிமனா மாறிக்குது. இந்த ப்ராசஸ் வந்து ஒழுங்கா நடக்காததுனால அது வேரிகோஸ் வெயினா மாறிடுது. ஸோ இது ஒழுங்கா நடக்கணும்னா அந்த இடத்துக்கு ப்ராப்பரா இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணணும். சும்மா வாக்கிங் போனா நல்லாவுமா, ஜாக்கிங் போனா நல்லாவுமா, பெருசா எக்ஸசைஸ் பண்ணா நல்லாவுமானா நல்லா வருது இல்லை. நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ஒவ்வொரு மசிலும் ஸ்ட்ரென்த் பண்ற மாதிரி, சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால தலையிலேருந்து பாதம் வரைக்கும் செஞ்சா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் லோவர் லிம்பு, இடுப்புக்கு கீழே லம்போசாக்ரல் மசில்ஸு, குளூட்டியல், பெட்டெக்ஸ் மசில்ஸு, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸு, குவாட்ரிசெப்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, காஃப் மசில்ஸ், பாதம் வரைக்கும் இருக்கிற மசில்ஸுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் அது கண்டிப்பாக க்யூர் ஆகுது. அந்த மாதிரி எக்ஸசைசஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தர முடியும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் ஆகணும்னா நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம். நான் டெஃபினட்டாக அது கிளாஸ் எடுத்து உங்களுக்கு சரி பண்ண முடியும். வீட்டிலேருந்தே அதை க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ அதை பற்றி மோனிஷா பிசியோதெரபிஸ்ட் கொஞ்சம் சொல்லுவாங்க. வேரிகோஸ் வெயின் இருக்கு அப்படின்னா, ஸோ ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு உட்காராம ஒரு ஸ்டூல் வச்சு அது மேலே வச்சு உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த ப்ராப்பரான எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வீக்கம் இது எல்லாமே வந்துட்டு குறைஞ்சிரும். ஸோ இதை வந்து எக்ஸசைஸ் பண்ணி மறுபடியும் வேரிகோஸ் வெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ண முடியும். அண்டு ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுங்க. வேரிகோஸ் வெயினுக்கு மெயினான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னா, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. நிற்கிறது தான் இதுக்கு எதிரி. நடக்கிறது கூட பரவாயில்ல, அப்புறம் ரொம்ப நேரம் உட்கார்றதும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ என்னென்னா, ஒன்றும் படுத்துக்கலாம் இல்லை நடக்கலாம். இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸ் பண்ணும். இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் என்னன்னா, நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அப்படின்னா படுத்து செய்கிறது அல்லது உட்கார்ந்து செய்கிற எக்ஸசைஸு. இப்போ ஈவன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூட இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ படுத்து செய்கிற எக்ஸசைஸ் உங்களுக்கு காட்ட முடியாதனால நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸை இப்போ நான் காட்டுறேங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ப்ரீத்திங் வந்து ஒவ்வொரு செல்ஸுக்கும் கரெக்டாக ஆக்சிஜன் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துது. அதனால ஓவரால் ஹெல்த்துக்கு, எனி டிசீஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர காலுக்குன்னு வேரிகோஸ் வெயினுக்குன்னு தனியாக எக்ஸசைஸ் இருக்குங்க. இப்போ நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், வயிறு வரைக்கும் இருக்கிறது, 6 கவுண்ட் உள்ளே இழுக்கிறது, 6 கவுண்ட் ஹோல்டு பண்ணுறது, 9 கவுண்ட் வெளியில் விடுற எக்ஸசைஸ் 3 தடவை செஞ்சு காட்டுறேங்க. 1 2
ஸோ 3 தடவை செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி 7 தடவை செய்யலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸோட சேர்த்து ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ், முட்டிக்கடியில் துண்டை வச்சு 10 வரைக்கும் அமுத்துறது விடுறதுல ஆரம்பிச்சு பாதத்துக்கு செய்கிற பிளான்டர் ஃப்ளெக்ஷன், ரிலாக்ஸ் டார்ஸ் ஃப்ளெக்ஷன், இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்க. திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். This is Monisha, physiotherapist.